Hello viewers, very good morning. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம் viewers. சார் வந்து பார்த்தீங்கன்னா brand new கார் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. நாங்கள் தான் வந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு வந்து நேற்று வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஷோரூமில் போயிட்டு வண்டியை வந்து டெலிவரி எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ டெலிவரி எடுக்கும் போது எப்படி இருந்தது, எப்படி வந்து அவர் என்ஜாய் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறத பற்றி கேட்போம். எஸ் சார், ஹலோ சார். ஹாய் சார். நேற்று வந்து நம்ம காரை டெலிவரி எடுத்தோம். ஆமாம், நேற்று நம்ம போயிட்டு ஷோரூம்லேருந்து காரை டெலிவரி எடுத்தோம். எப்படி இருந்தது ஆக்சுவலாக அதை பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ நாள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ஸை வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ கார் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து அந்த சீட் பெல்ட் போடுறதுலேருந்து அந்த ஏபிசி கண்ட்ரோல், கியர் கண்ட்ரோல், இது எல்லாமே ஸ்டியரிங் கண்ட்ரோல் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேருந்து தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு கார் ஓட்டுற சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை அப்ளை பண்ணி ஓரளவுக்கு ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கார் வாங்கணுன்ற ஒரு எய்ம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சில பலினோ தான் சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பலினோவே ரீபேட்ச் பண்ணி டொயாட்டோ கிளான்ஸான்ற வேரியண்ட்டில் விட்டதுனால சரி, ஸோ டொயாட்டோங்கும் போது அதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ கண்டிப்பாக சார். ஸோ டொயாட்டோ கிளான்ஸாகவே வாங்கிடலாம் அப்படின்னு. எஸ், நீங்கள் வாங்கின அந்த பிராண்ட் நியூ கார் டொயோட்டா கிளான்ஸா வெஹிக்கிளை வந்து காமிக்கிறோம். எஸ், இதுதான் வியூவர்ஸ் புதுசாக சார் வாங்கியிருக்க வண்டி. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வண்டியோட ஃபுல் லுக்கு நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அடுத்த சீக்கிரமாகவே உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன் இந்த வண்டியை பற்றி. ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்க செம்ம லுக்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸில் இந்த வண்டி வந்திருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இது பலினோ மாதிரி தெரியும். பட் ஆனால் பலினோவோட அந்த ஸ்டைல் தான். இப்போ 2 பேருமே வந்து மாடல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க, டொயோட்டா வித் மாருதியும் சேர்ந்து. ஸோ பலினோவோட அதே ஸ்டைலு அதே கட்டு எல்லாமே உள்ளது. எஸ் சார், உங்கள் வண்டியை காமிச்சாச்சு வியூவர்ஸ்க்கு. ஸோ நம்ம டெலிவரி எடுத்ததை பற்றி சொல்லுங்கள். டெலிவரி எடுத்தது வந்து நிஜமாகவே ஒரு அன்பிலியபிள் ப்ராக்டிஸ். ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக டெலிவரி எடுக்கிறதுக்கு நாங்கள் ஷோரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணா ரீச் பண்ணிட்டாங்க. அங்கே ரீச் பண்ணிவிட்டு ப்ரீ செக்லிஸ்ட் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு காரை பூஜை போடுற அளவுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. நான் எனக்கு ஆக்சுவலாக பிஃபோராக ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராக அண்ணா ரீச் ஆகிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலாக சும்மா பிளைண்டாக தான் இருந்தேன். எப்படி நமக்கு ஆக்சுவலாக ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி தம்பிக்காக எல்லா ஸ்டெப்பும் எடுப்பாரோ அது மாதிரி எல்லாமே எடுத்து பண்ணாங்க. அடுத்து பூஜை பண்ணுறது, நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தேனே தவிர நான் எதுவும் சொல்லவும் இல்லை. பட் அவங்க அதை எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. அது எனக்கு உண்மையாக ஸ்பீச்லெஸ், என்னால் எதுவுமே சொல்லவே முடியல. ஓகே, சூப்பர். ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. ரொம்ப நல்ல வண்டி எடுத்து நம்ம பூஜையும் பண்ணிட்டோம். வியூவர்ஸ், நாங்கள் இப்போ வண்டியை வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாடிக்காட் முனீஸ்வரர் கோயிலில் போயிட்டு பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் என்னோடய பாபாவுக்கும் போயிட்டு பூஜை பண்ணியாச்சு. அவருக்கும் அந்த பாபா ரொம்ப பிடிக்கும். ஸோ பூஜை பண்ணி நல்லபடியாக எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவ்வளோ நாளாக வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட் நாள் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ரவுண்ட்ஸ் ஓட்டியிருக்கோம். எப்படி இருந்தது இந்த ஃபஸ்ட் நாள் டிரைவிங் பண்ணுறது? ரொம்ப நான் வீடியோ பார்த்ததுக்குமே வந்து ரியல் டைமாக நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுலும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ். 100% அப்படியே ஆப்போசிட் தான் சொல்லுவேன். ரொம்ப வேறு லெவலில் ட்ரைனிங் தான். எனக்கு ஃபஸ்ட் டேவே எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக ஒரு 1.5 வருஷமாக வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரியல் டைமாக வந்திருக்கேன். எஸ், ஐம் வெரி ஹாப்பி. சூப்பர். நல்லா வந்து ஒரு புது கார் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நிறைய விஷயங்கள் இதுலேருந்து கற்றுக் கொடுத்து இந்த வண்டியை எடுத்துகிட்டு நம்ம எனி லொக்கேஷன் ஓட்டுற அளவுக்கு உங்களுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து வியூவர்ஸும் வந்து பார்க்க போகிறாங்க. ஜஸ்ட்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போகிறோம். ஃபஸ்ட் நாள் ட்ரைனிங் வியூவர்ஸ். ஃபஸ்ட் நாள் இப்போ தான் வந்து சாருக்கு வந்து ஆரம்பித்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் வந்து ஓட்டினார். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓட்டணும் அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்து இன்னும் வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு, பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் ஓட்ட போகிறாரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து ஒரு செம்ம வேறு லெவல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா பொதுவாகவே சென்னை கார் ட்ரைனர்ஸோட ட்ரைனிங் வந்து எப்படி இருக்கும்ன்றது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா வேர்ல்டு வைடு வந்து நம்ம கால் பண்ணி பேசுகிறதும் சரி, அவங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிவிட்டு வந்து ஜாயின் பண்ணுறதும் சரி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிளைண்ட்டோட சாட்டிஸ்ஃபைடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் வந்து நாங்கள் எப்போவுமே மிஸ் பண்ணுறதே கிடையாது.
ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு புது கார் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன விஷயம் தெரியும் தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நான் வந்து வண்டி எடுத்தேன்னா எப்படி எடுப்பேனோ அப்படி தான் வந்து எடுத்து கொடுத்தேன் அவருக்கு. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு பேனட்லேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டெப்னிலேருந்து டூல்ஸ் கிட்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்காங்கிறதையும் பார்த்துட்டு ஸோ ஒரு புது வெஹிக்கிள் அப்படின்றதுனால எல்லாமே செக் பண்ணி தான் எடுத்தோம். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை நான் வந்து என்னோடய காருக்கு எங்கெல்லாம் பூஜை போட்டனோ அதே இடத்துல அவருக்கும் கூப்பிட்டு போய் பூஜையெல்லாம் பண்ணி இன்னும் சொல்ல போனால் ஸ்டாச்சுவே அவங்க வாங்கி வச்சுட்டாங்க. அதுவே டேஷ்போர்டில் அதுவே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக ஓன் கார் என்ன போய் டெலிவரி எடுத்து என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுத்து நைட்டு 12 o'clock வரையும் இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போனாங்க. இத்தனைக்கும் அவங்க 2-3 கிளைண்ட்டு வேறு ட்ரைனிங் கொடுத்துட்டு ஆன் டைமுக்கு வேறு எனக்கு பிஃபோராகவே ரீச் ஆகிட்டு இவ்வளோ பண்ணது எனக்கு சத்தியம் அன்பிலீவபிள். எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக இருந்தாலே ரொம்ப சந்தோஷம். அதுதான் முக்கியம். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா கிளைண்ட் வந்து ஒரு வண்டி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா ஃபைனலாக அவங்களுக்கு வந்து சர்வீஸ் முடித்து அவங்க வந்து ஃபுல் ஹாப்பியாகிற வரைக்கும் அவங்களோட இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட ஒரு சக்ஸஸே காரணம். ஸோ நிறைய கிளைண்ட்டு சொல்லியிருப்பாங்க, நான் ஒன்ஸ் அவர் வந்துட்டாலே வந்து நீங்கள் சக்ஸஸ் தான் உங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சேன். அதாவது வந்து நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம வீடியோஸை பர்டிகுலராக எப்படி சூஸ் பண்ணீங்க, எப்படி வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ மேலே அவ்வளோ க்ரேஸ் வந்தது? ஏன்னா வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள் அதை பற்றி. அதான் சொல்லப்போனால் அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிகினிங் அந்த ஏபிசி கிளச் அதிலேருந்து நீங்கள் ஆரம்பித்து கியர் அந்த ஸ்டியரிங் அதிலேருந்து ஆரம்பித்து வண்டியை டஸ்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு ரியல் டைம் நல்லா இருக்கிற ஒரு புது கார் டெலிவரி எடுத்த காரை நீங்கள் செப்னி அந்த எல்லாமே எடுத்து அதை மாற்றி கிளட்டி மறுபடியும் அதை ஃபிட் பண்ணி எங்களுக்காகவே அந்த வீடியோ கொடுத்தீங்க. ஒரு 20 minutes அவ்வளோ ஸ்வெட் ஆகிட்டீங்க நீங்கள். அது வீடியோவிலே நல்லா கண்டிப்பாக ரியலி. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1/2 hour டஸ்ட் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour போட்டு ஸ்பெண்ட் பண்ணி அதையும் எடுத்து காமிச்சிருந்தீங்க. எனக்கு அது அந்த ஒவ்வொரு அந்த எப்படி எனக்கு டெஸ்கிரைப் பண்ணுறது எப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வரேன். ஓகே, அதெல்லாம் பார்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர் ரொம்ப சந்தோஷமா. ஒரு கிளைண்ட்டோடைய அந்த ஃபீட்பேக்கு, ஸோ அவங்களுடைய ஃபஸ்ட்டு 3 days அவங்க ஃபேஸ்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் இருப்பாங்க. அடுத்து 4th டேலாம் அவங்க பயங்கர பிரைட் ஆகிடுவாங்க. ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேம் சார் அப்புறம் பிரதர் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லாருடைய வீடியோஸும் பார்த்தேன் நான். கண்டிப்பாக. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பக்காவாக ரெடி பண்ணி அவங்கள வேறு லெவலில் ஓட்ட வச்சோம். ஸோ அதே தான் சேம் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஸோ நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஜாயின் பண்ணி இப்போ தான் ஓட்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அடுத்தடுத்து ஓட்டுறச்ச உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேசணுங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துடும். நீங்களே இன்னும் நல்லா பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. கங்க்ராச்சுலேஷன் நீங்கள் புது வண்டி எடுத்ததுக்கு. ஸோ உங்களை இன்னொரு ரொம்ப சூப்பராக வண்டியை ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்து நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். தேங்க்யூ. பாய்.